உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா? அதுவும் அன்லிமிட்டடா சிக்கன், ஃபிஷ், கிராப்ன்ட்டு விதவிதமா வந்தா எப்படி இருக்கும்? சிக்கன்ல சிக்கன் 65, தந்தூரி சிக்கன், சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஹைதராபாதி சிக்கன்ட்டு வெரைட்டியா, அதை தவிர அன்லிமிட்டடா பேபி கிராப், நெத்திலி மீன் வறுவல்ட்டு சூப்பரா பிளேட்ல வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அட்டகாசமான அன்லிமிட்டெட் நான்வெஜ் விருந்துக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். ஒரு சண்டே மத்தியானம் 12 மணிக்கா கொற்ற மழையில நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ராக். இது சென்னை அண்ணா நகர் 3rd அவென்யூல இருக்குது. இங்க விதவிதமான நான்வெஜ் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, வெரைட்டியா வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இருக்குது. அது கூட சூப்ஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் கடைசியா ஸ்வீட்ஸ், டெசர்ட்னு அட்டகாசமா பஃபேல தராங்க. வாங்க இங்க இவங்க சர்வ் பண்ற ஃபுட் எப்படி இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ராக்ன்ற பெயர் கொண்ட இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையிலேயே ஒரு குகை மாதிரி செட்டப்ல தான், ஒரு குகை தீம்லயும் அதுக்குள்ள ஒரு ஜங்கிள் தீம்லயும் இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள நுழையும் போது ஏதோ நம்ம குகைக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் இங்க என்ட்ரன்ஸே இருக்கு. இந்த ராக் ரெஸ்டாரண்ட்ல 400 ரூபாய்க்கு வெஜிடேரியன் அன்லிமிட்டெட் பஃபேயும் 500 ரூபாய்க்கு நான் வெஜிடேரியன் பஃபே ஐட்டங்களும் வருது. ரெண்டுமே அன்லிமிட்டெட். உங்க வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோ நீங்க சாப்பிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இன்டீரியரை பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அனிமல் பொம்மையுமே ரொம்ப ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே இதோ இந்த குகை மாதிரி படிக்கட்டு உள்ள போகுது. அதனுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு பழங்காலத்து வீரருடைய போஸ்ட்ல ஒருத்தர் நிக்கிறாரு. அதை தவிர நிறைய அனிமல்ஸ் நம்மளை ஒத்து பார்க்குற மாதிரி பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு மினிமம் லைட்ல ஒரு குகைக்குள்ள போற ஒரு ஃபீலோடு தான் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ல போறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்கு நான் மத்தியானம் 12 மணிக்கே வந்துட்டேன். ஏன்னா 12:30 மணிக்கு மேல உள்ள போனா இடம் கிடைக்காது. நிறைய ஃபேமிலியா கூட்டம் இருக்கும். இவங்க அலகாட், அதை தவிர பஃபேன்ட்டு 2 டைப்ல சர்வ் பண்றாங்க. இப்போ உள்ள நுழைஞ்சவனே நம்ம பார்க்கறது அலகாட் ஏரியா. இங்க டேபிள் சேர்லாம் போட்டு உங்களுக்கு டேபிள் சர்வீஸ்ல கொடுப்பாங்க. இங்கேயும் இன்டீரியர் ரொம்ப அட்டகாசமா இருக்குது. இங்க இருக்கிற ஒரு ஸ்டஃப்டு அனிமல்ஸும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. அனிமல் பொம்மைகள் தவிர நிறைய காட்டுவாசிகள், அப்புறம் மரம், செடி, கொடின்ட்டு ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல்ட்ல ஒரு குகைக்குள்ள நம்ம போற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் இங்க அமைச்சிருக்கிறாங்க. இப்பதான் டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல பஃபே கவுண்டர் உள்ள இருக்குது. அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபாரஸ்ட் தீம்ல இருக்குங்க. ஒரு குகைக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே நம்ம சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான செட்டிங் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஐட்டங்களுக்கு மேல எல்லாத்தையும் ஒன்னொன்னா அடுக்கி எல்லாமே ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரைத்தா கவுண்டர் ஏரியா. வாங்க உள்ள போய் ஒன்னொன்னா என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃபேமிலியிலிருந்து 9 பேர் டோட்டலாக வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள எல்லாருக்கும் ஒரே டேபிளில் அழகாக இடம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நான் ஃபஸ்ட்டு சிக்கன் சூப்லேருந்து ஆரம்பிச்சேங்க. ஒரு அருமையான சிக்கன் சூப்புங்க இது. நீங்களே பார்க்கலாம். நல்ல ஒரு சைனீஸ் டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருந்தது. மழை அதுமா இந்த சூப் சூப்பராக இருந்ததுங்க. அது கூட சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் 65யும் தந்தூரி சிக்கனும் எடுத்துக்கிட்டேன். நீங்களே பார்க்கலாம். அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்ததுங்க. தந்தூரி சிக்கன் நல்ல ஒரு ஃப்ளஷியாகவும் ஜூஸியாகவும் இருந்தது. எட்ஜஸ் எல்லாம் கிறிஸ்பியாக அட்டகாசமாக இருந்ததுங்க. சிக்கன் 65 முக்கால்வாசி அவங்க எலும்புலே போட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் சொல்லுவேன். நான் அடுத்து சாப்பிட்டது இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, நெத்திலி ஃப்ரையும் பேபி கிராபும். அற்புதமான பேபி கிராபுங்க. நீங்கள் அப்படியே அதை வாயில் மென்று சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு கிரன்ச்சியாகவும் வாயில் ஈஸியாக நொறுங்கியும் ஜூஸியாகவும் இருந்தது. நெத்திலி மீனும் செம்ம டேஸ்ட்டுங்க. அப்போ தான் சுட சுட ஃப்ரை பண்ணி கொண்டாந்து கவுண்டரில் வச்சாங்க. அப்படியே அள்ளிட்டு வந்து சாப்பிட்டேன் நான். இவங்க எல்லா ஐட்டத்தையும் ஒரே சமயத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது இல்லைங்க. அப்பப்போ ரீஃபில் பண்ணுறாங்க. எல்லாமே சுட சுட இருக்குது. இவங்க தந்தூரி சிக்கனுக்கு புதினா சட்னியும் சாஸும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே இந்த தந்தூரி சிக்கனுக்கு ரொம்ப செட் ஆச்சுங்க. அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்தது. இந்த 2 சட்னி கூட சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அதை தவிர நான் கொஞ்சம் சலாட் எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்களே பார்க்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான அட்டகாசமான சலாட் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற சலாடை மிஸ் பண்ணாதீங்க. அமக்கலமான ஒரு சலாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டம். இவங்க சிக்கனில் சிக்கன் 65 தந்தூரி சிக்கனை தவிர அருமையான ஒரு சிக்கன் பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹைதராபாத் சிக்கன் குருமா வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அதை சாப்பிடல, ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எனக்கு வயிறு ஏற்குறைய ஃபில் ஆகிடுச்சு. என்னுடைய ஃபேமிலியில் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சொன்னாங்க. அதனால் பிரியாணியும் ஹைதராபாத் சிக்கன் குருமாவும் சாப்பிட மறக்காதீங்க. சிக்கன் ஃபிஷ் கிராப்ன்ட்டு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டு அடுத்தது நான் சாப்பிட்டது இதோ நீங்கள் பார்க்குறீங்களே வெஜிடேரியன் ஐட்டம். கோபி 65, சைனீஸ் ரேப், கோபி மஞ்சூரியன்ட்டு அட்டகாசமான வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்டேன். இதை தவிர வெஜ் நூடுல்ஸ் அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். வெஜிடேரியன்லையும் நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம் இருந்தது. எதுவுமே நான் ட்ரை பண்ணல, வயிறில் இடம் இல்லை. கடைசியாக நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். தயிர் சாதமும் இந்த ஊறுகாயும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் வயிறை குளிர வைக்கிற மாதிரி இருந்தது. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அற்புதமாக இந்த மீல்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. கடைசியாக நாங்கள் டெசர்ட் ட்ரை பண்ணோம். நாங்கள் ஏறக்குறைய சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஆட்கள் வந்துட்டாங்க. கடைசியாக நான் சாப்பிட்டது இது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டெசர்ட்டில் பட்டர் ஸ்காட்ச் அப்புறம் வனிலா ஐஸ்கிரீம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சில்லுன்னு இருக்கிற அந்த ஐஸ்கிரீமில் இந்த சுட சுட குலாப் ஜாமுன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே வெளியே வரும்போது இன்னும் கட்டுக்கடங்காத கூட்டம், உள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நிறைய கூட்டம் இருந்ததுங்க. ஒரு ஃபேமிலியாக உங்கள் குழந்தைங்களோட வந்து அன்லிமிட்டடாக உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஐட்டங்களை சாப்பிட்டு மகிழலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்ட்டாங்க இந்த ராக் தீம்டு ரெஸ்டாரண்ட். நாங்கள் வெளியில் வந்த பிறகு பார்த்தா இன்னும் மக்கள் உள்ள என்ட்ரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அற்புதமான பஃபே அனுபவத்தோட நான் அங்கிருந்து புறப்பட்டேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.